பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் வட்டி விகித உயர்வு சாதாரண குடும்பங்களை பாதித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள லாரா டவுன்சென்ட் எனும் இரு பிள்ளைகளின் தாயாரின் கதை தற்போது வைரலாகி வருகின்றது. செப்டம்பர் மாதம் முதல் தனது மாதாந்த வீட்டுக்கடன் தவணை 675 பவுண்டுகள் அதிகரிக்க உள்ளதாக அவர் மிகுந்த கவலையோடு தெரிவித்துள்ளார். 40 வயதான லாரா ஒரு சமூக ஊடக முகாமையாளராக பணியாற்றி வருகின்றார். 2021ஆம் ஆண்டு வட்டி விகிதங்கள் மிகவும் குறைவாக இருந்தபோது அவர் 5 ஆண்டுகால நிலையான ஒப்பந்தத்தில் தனது வீட்டுக்கடனை பெற்றிருந்தார். ஆனால் தற்போது அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் நிலையில் சந்தையில் வட்டி விகிதங்கள் 5.51% உயர்ந்து உள்ளன. இதன் காரணமாக அவர் இதுவரை செலுத்தி வந்த தொகையை விட மாதத்திற்கு மேலதிகமாக 675 பவுண்டுகள் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது ஆண்டுக்கு சுமார் 8100 பவுண்டுகள் வரை மேலதிக சுமையாகும். இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க லாரா சில அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளார். குடும்பத்துடன் விடுமுறைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் சுற்றுலா செல்வது அதிக செலவு என்பதால் பாடசாலை நடைபெறும் காலத்திலேயே பிள்ளைகளை அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளார். இதற்காக 120 பவுண்டுகள் அபராதம் கட்டினாலும் அதன் மூலம் சுமார் 1500 பவுண்டுகள் வரை சேமிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். வீட்டை திருத்துவது அல்லது அழகுபடுத்துவது போன்ற திட்டங்கள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது எமது வாழ்க்கை தரத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும் என லாரா கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் கவுன்சில் வரி உள்ளிட்ட ஏனைய அத்தியாவசிய கட்டணங்களும் உயர்ந்து வருவதால் எதிர்காலம் குறித்த அச்சத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நிஜத்தை சந்திக்க பயந்து இப்போதைக்கு தலையை மணலில் புதைத்து கொண்டிருக்கின்றேன் என அவர் தனது மனவேதனையை பகிர்ந்துள்ளார். லாராவை போலவே லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த வருடம் இவ்வாறான ஒரு நிலையை சந்திக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.